ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எல்லோருக்கும் பிடிச்ச வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 200 கிராம் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க. அரிசியை 2 or 3 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க, அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாங்க. அரிசியை ஒரு 90% வேக வச்சா போதுங்க. அரிசி கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கணுங்க. அதாவது ஒரு 8 to 10 மினிட்ஸ் அரிசியை வேக வச்சா போதுங்க. இப்போ அரிசியை வடித்து எடுத்துக்கலாங்க. அரிசி இந்த அளவுக்கு உதிரியாக இருந்தால் போதுங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 2 பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாங்க. ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு கப் கோஸு, ஒரு 5 பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. குடை மிளகாய் பாதி அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த வெஜிடபிள்ஸ் ஒரு 5 நிமிஷம் குக் ஆனால் போதுங்க, ரொம்ப வேக வைக்க வேணாங்க. இப்போ காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாங்க. இப்போ சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சில்லி சாஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வெங்காயத்தாள் இருந்தால் சேர்த்துக்கலாங்க, இல்லாட்டினா மல்லி இலைகளை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.